ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல வாழைக்காய் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம கொஞ்சம் தொக்கு ஸ்டைலில் தான் பண்ண போகிறோம். அதனால சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி ஒரு பேஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 5 பல் போல் பூண்டு, கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ இந்த மாதிரி வதங்கினதும் இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், இது வந்து கிட்டத்தட்ட 150 கிராம் இருந்துச்சு. அது கூடவே 4லேருந்து 5 போல் முந்திரி பருப்பு உடச்சி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம் வந்து நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளி சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயத்துக்கு 2 தக்காளி, ரொம்ப புளிப்பில்லாத தக்காளி எடுத்துக்கோங்க. இது வந்து 250 கிராம் போல் இருந்துச்சு. இப்போ தக்காளி லைட்டாக வதங்கி வந்ததும் இதில் வந்து நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், 1லேருந்து 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/4 கப் போல் துருவின தேங்காய் சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பேஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சூப்பராக வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம வந்து வாழைக்காவை லைட்டாக ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கு வந்து வாழைக்காய் மட்டும் இல்லை, நம்ம வந்து கத்திரிக்காய், அப்புறமா வந்து பன்னீர் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து 2 பெரிய சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ்டு பீஸஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட தோல் எடுத்துட்டேன். இப்போ இந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு இதில் வந்து சும்மா கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன், அப்படி இல்லைனா அடி பிடிக்காத மாதிரி நல்ல ஒரு அடிகனமான பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். உடனே திருப்பிடாதீங்க, அது கொஞ்சம் அப்படியே கீழே ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம திருப்பி விட்டுட்டு இது வந்து கொஞ்சம் வெந்து வரணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வெந்து வந்திருக்கணும். நம்ம சாப்பிட்டு பார்த்தா இது வந்து கரெக்டாக வெந்திருக்கணும். இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம குழம்பு பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா, அதை வந்து அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். இது வந்து சேர்க்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா தெறிக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இது கொஞ்ச நேரம் வேகணும். அது வெந்து வரும்போது தான் நமக்கு வந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் இல்லாமல் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா மசாலா வந்து கொஞ்சம் வெந்து வந்திருக்கு, ரொம்ப தண்ணியாக இல்லை. இந்த ஸ்டேஜில் வாழைக்காய் பொரிச்ச எண்ணெய் கொஞ்சம் மீதி இருக்குது, நான் அதை சேர்த்துருக்கேன். அதை சேர்க்கும்போது நமக்கு வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலாக்கு பதிலாக நம்ம வந்து சிக்கன் மசாலா, மட்டன் மசாலாலாம் சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, இல்லை நம்ம காரத்துக்கு ஏற்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது வந்து நல்ல ஒரு தொக்கு மாதிரி ரெடி ஆகணும். கொஞ்சம் டைம் எடுக்கும். ரொம்ப ஹை ஹீட்டில் வைக்காதீங்க, கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம வேக வைக்கும்போது அப்படியே அந்த எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வரும். இப்போ பார்க்குறப்ப பாருங்கள், அந்த ஓரத்துலேருந்து அந்த எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி வரணும். கொஞ்சம் மேபி டைம் எடுக்கும், ஆனால் வந்து இந்த மாதிரி வரும்போது தான் நமக்கு வந்து அந்த பேஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நமக்கு வந்து ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா, கத்திரிக்காயெலாம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே டேரெக்டாக கத்திரிக்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு தொக்கு மாதிரி ரெடி பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து கொஞ்சம் வாழைக்காக்காக நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கல, கொஞ்சமாக மட்டும் போதும். தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடியாக வச்சுருக்கோம்ல வாழைக்காய், அது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மூடி வச்சுக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் வேகட்டும். தண்ணியோட அளவு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ பாருங்கள், ஆஹா அப்படியே எண்ணெயெல்லாம் மிதந்து. கத்திரிக்காய் நம்ம ஏற்கனவே நிறைய ரெசிபிஸ் பண்ணதுனால நான் வந்து கத்திரிக்காய் யூஸ் பண்ணல. ஆனால் கத்திரிக்காவுமே வந்து நம்ம வதக்கிட்டு சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சடா, அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வாழைக்காய் குழம்பு கம் தொக்கு அது வந்து ரெடியாக இருக்குது. இந்த சாதத்துக்கு கூட அந்த கிரேவி வச்சு நம்ம சாப்பிடும்போது ஆஹா,
ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.